அபூதர்தார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருவுளமானார்கள். யார் காலையில் 10 முறையும் மாலையில் 10 முறையும் என் மீது ஸலவாத் சொல்கின்றாரோ, கியாமத்துடைய நாளில் எனது சந்திப்பு அவருக்கு கிடைக்கும். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் நபியில் உம்மி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வஸல்லிம். ஹஜ்ஜத்துல் விதா. அழைப்பு பணிகள் நிறைவுற்றன. இறைதூது உலகின் முன் வைக்கப்பட்டது. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். வணக்கத்துக்குரியவன் அல்லாவை தவிர வேறு இறைவன் இல்லை. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கின்றார்கள் என்ற அஸ்திபாரத்தின் மீது புதிய சமூகம் செம்மையாக அமைந்தது. இத்தருணத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உள் மனம் தாம் உலகில் இருக்கும் காலம் சொற்பமே என்ற மெல்லிய ஒலிக்கீற்றை ஒலித்துக் கொண்டிருந்தது. ஆம், அவ்வாறுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு யமன் தேசத்திற்கு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்பும் பொழுது கூறிய பொன்மொழிகள் ஞாபகம் இருக்கலாம். அநேகமாக இந்த ஆண்டுக்கு பின் என்னை சந்திக்க மாட்டாய் முஆதே. இந்த பள்ளிக்கும் எனது மண்ணறைக்கும் அருகில் தான் நீ செல்வாய். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இந்த சொற்களால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிரிய போகிறோம் என்ற வருத்தத்தால் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண் கலங்கினார்கள். அல்லாஹ் தனது தூதருக்கு அவர்கள் செய்த அழைப்பு பணியின் பலன்கள் காட்ட நாடினான். இந்த அழைப்பு பணிக்காகவே 20 ஆண்டுகளுக்கு மேலாக பல வகை சிரமங்களை சகித்தார்கள். மக்காவிலும் அதன் ஓரங்களிலும் வாழ்கின்ற அரபிய வம்சங்களும் அதன் முக்கிய பிரமுகர்களும் ஒன்று சேர்ந்து இஸ்லாமிய மார்க்க சட்ட திட்டங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமானிதத்தை நிறைவேற்றினார்கள், தூதுவத்தை முழுமையாக எத்தி வைத்தார்கள், சமுதாயத்திற்கு நன்மையை விரும்பினார்கள் என்ற வாக்கை மக்களிடமிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்க வேண்டும் என்றும் அல்லாஹ் விரும்பினான். அல்லாஹ்வின் இந்த விருப்பத்திற்கு ஏற்பவே கண்ணியமிக்க ஹஜ்ஜை நிறைவேற்ற மக்கா செல்ல இருக்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்தார்கள். இதனை கேட்ட மக்கள் பல திசைகளில் இருந்தும் மதீனா வந்தார்கள். துல்காதா முடிய 5 நாட்கள் இருக்கும் போது சனிக்கிழமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணம் மேற்கொண்டார்கள். சஹீஹுல் முஸ்லிம் ஃபத்ஹுல் பாரியில் பதிவாகி இருக்கிறது. தலையில் எண்ணெய் தடவி தலைவாரி கீழ் ஆடையாக கைலியையும் மேல் ஆடையாக போர்வையையும் அணிந்து கொண்டு தனது ஒட்டக பிராணிக்கு மாலை அணிவித்தார்கள். லுகர் தொழுகைக்கு பிறகு புறப்பட்டு அசர் தொழுகைக்கு முன்பாக துல்ஹுலைஃபா வந்தார்கள். அங்கு அசரை 2 ரக்காத் தொழுதுவிட்டு அங்கே அன்று முழுவதிலும் தங்கி மறுநாள் காலை சுபகு தொழுத பின்பு தமது தோழர்களை பார்த்து, அந்த பரக்கத் பொருந்திய பள்ளத்தாக்கில் தொழுது ஹஜ்ஜுடன் சேர்த்து உம்ரா என கூறுங்கள், நியத்து வைத்துக் கொள்ளுங்கள் என என்னுடைய இறைவனிடமிருந்து வந்த ஒருவர் இன்றிரவு கூறிவிட்டு சென்றார் என்று அறிவித்தார்கள். லுகர் தொழுகைக்கு முன்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஹ்ராமுக்காக குளித்துக் கொண்டார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தங்கள் கரங்களால் கஸ்தூரி கலந்த ஒரு நறுமணத்தையும் தரீரா என்ற நறுமணத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உடலிலும் தலையிலும் தடவினார்கள். அந்த நறுமணத்தின் மினுமினுப்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தலை வகுடுகளிலும் தாடியிலும் காணப்பட்டது. அந்த நறுமணத்தை அவர்கள் அகற்றவில்லை. பின்னர் வேறொரு கைலியையும் சாரத்தையும் போர்வையினையும் அணிந்து கொண்டு லுகரை 2 ரக்காத்தாக தொழுதார்கள். தொழுத இடத்திலிருந்தே ஹஜ் உம்ரா இரண்டையும் சேர்த்து நிறைவேற்றுவதாக நியத் செய்து கொண்டு தல்பியா கூறினார்கள். தொழுகையை முடித்து வெளியேறி கஸ்வா ஒட்டகத்தின் மீது ஏறி மீண்டும் தல்பியா கூறினார்கள். பாலைவனங்களில் செல்லும் இடமெல்லாம் தல்பியா கூறினார்கள். இவ்வாறு கடந்து வந்து மக்கா அருகில் தூதுவா என்ற இடத்தில் தங்கினார்கள். அங்கு சுபகு தொழுகையை முடித்துக் கொண்டு குளித்துவிட்டு மக்கா நோக்கி புறப்பட்டார்கள். அது ஹிஜ்ரி 10 துல்ஹஜ் பிறை 4 ஞாயிற்றுக்கிழமை காலை நேரம். ஆக பயணத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 8 நாட்கள் கழித்தார்கள். சங்கைமிக்க காபா வந்தபொழுது தவாப் செய்துவிட்டு சஃபா மர்வாவில் சை செய்தார்கள். ஆனால் இஹ்ராமை களையவில்லை. ஏனெனில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்ராவையும் ஹஜ்ஜையும் சேர்த்து நிறைவேற்றுவதாக தங்களுடன் குர்பானி பிராணியையும் அழைத்து வந்திருந்தார்கள். தௌபாவையும் சையையும் முடித்துக் கொண்டு கௌபாவில் இருந்து புறப்பட்டு மக்காவின் மேட்டு பகுதியில் உள்ள ஹசுன் என்ற இடத்தில் தங்கினார்கள். தவாப் செய்வதற்காக மீண்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபா வரவில்லை. பிறை 8 வரை அங்கேயே தங்கிவிட்டார்கள். தன்னுடன் குர்பானி பிராணியை கொண்டு வராத தோழர்களை உம்ரா முடித்துக் கொண்டு இஹ்ராமில் இருந்து வெளியேறும்படி உத்தரவிட்டார்கள். அதற்கு தோழர்கள் தயங்கினர். அதை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் மீண்டும் ஒரு முறை இது போன்ற பயணத்தை நாடினால் என்னுடன் குர்பானி பிராணியை கொண்டு வர மாட்டேன்.
என்னுடன் இப்பொழுது குர்பானி பிராணி இல்லை என்றால் நானும் இஹ்ராமை களைந்திருப்பேன் என்று கூறினார்கள். தர்பியா என்று அழைக்கப்படும் துல்ஹஜ் பிறை 8 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மினா நோக்கி புறப்பட்டார்கள். மினாவில் லுஹர், அசர், மகரிப், இஷா, ஃபஜ்ர் என்று 5 நேர தொழுகைகளை தொழுதார்கள். ஃபஜ்ர் தொழுகைக்கு பின் சூரியன் உதயமாகி சிறிது நேரத்துக்கு பிறகு அரஃபா நோக்கி பயணமானார்கள். அரஃபாவில் நமீரா என்ற இடத்தில் அவர்களுக்காக கூடாரம் ஒன்று அமைக்கப்பட்டிருந்தது. அந்த கூடாரத்தில் சூரியன் நடுப்பகலை தாண்டும் வரை இருந்தார்கள். நடுப்பகல் நேரம் தாண்டியவுடன் தனது கஸ்வா ஒட்டகத்தை தயார்படுத்தி கொண்டு அதில் வாகனித்து பதுனுல் வாதி என்ற இடத்திற்கு வந்தார்கள். அங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுற்றி 1,24,000 அல்லது 1,44,000 முஸ்லிம்கள் ஒன்று கூடியிருந்தார்கள். அவர்களுக்கு மத்தியில் நின்று கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரையாற்றினார்கள். மக்களே, மிக கவனமாக கேளுங்கள். ஏனெனில் இந்த ஆண்டுக்கு பிறகு ஹஜ்ஜத்துல் விதா உரை. மக்களே, மிக கவனமாக கேளுங்கள். ஏனெனில் இந்த ஆண்டுக்கு பிறகு இந்த இடத்தில் நான் உங்களை சந்திப்பேனா என்று எனக்கு தெரியாது. மக்களே, இந்த துல்ஹஜ் மாதத்தையும் இந்த பிறை 9ஆம் நாளையும் இந்த மக்கா நகரையும் புனிதமாக கருதுவது போல் உங்களில் ஒருவர் மற்றவரின் உயிரையும் பொருளையும் மானத்தையும் புனிதமாக கருதுங்கள். ஒருவர் குற்றம் செய்தால் அந்த குற்றத்தின் தண்டனை அவருக்கே வழங்கப்படும், அவரது உறவினருக்கு அல்ல. தந்தை தன் பிள்ளைக்கு அநியாயம் செய்ய வேண்டாம், பிள்ளையும் தன் தந்தைக்கு அநியாயம் செய்ய வேண்டாம். தந்தையின் குற்றத்திற்காக பிள்ளையை அல்லது பிள்ளையின் குற்றத்திற்காக தந்தையை தண்டிக்கப்பட மாட்டாது. அறிந்து கொள்ளுங்கள், அறியாமை காலத்தின் அனைத்து செயல்களையும் நான் எனது கால்களுக்கு கீழ் புதைத்து அழித்து விட்டேன். அறியாமை கால கொலைகளுக்கு பழி வாங்குவதை விட்டுவிட வேண்டும். முதலாவதாக எங்கள் குடும்பத்தில் கொலை செய்யப்பட்ட ரபியா இப்னு ஹாரிஸின் மகனுக்காக பழி வாங்குவதை நான் விட்டுவிடுகிறேன். அறியாமை கால வட்டியும் தள்ளுபடி செய்யப்பட்டது. முதலாவதாக நான் என் குடும்பத்தாரின் வட்டியிலிருந்து அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிஃபுக்கு உரித்தான வட்டியை முழுமையாக தள்ளுபடி செய்கிறேன். பெண்கள் குறித்து அல்லாவை அஞ்சிக் கொள்ளுங்கள். அல்லாவின் அமானிதமாக அவர்களை நீங்கள் அடைந்திருக்கிறீர்கள். அவனது நாட்டப்படி அவர்களை நீங்கள் மனைவியராக ஏற்றிருக்கிறீர்கள். அவர்கள் உங்களுக்கு செய்ய வேண்டியது கடமையாவது நீங்கள் விரும்பாதவர்களை உங்கள் இல்லத்துக்குள் அவர்கள் அனுமதிக்க கூடாது. மீறி அனுமதித்தால் காயம் ஏற்படாத வகையில் அடியுங்கள். நீங்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையாதனில் நல்ல முறையில் அவர்களுக்கு உணவும் ஆடையும் அளிக்க வேண்டும். நான் உங்களிடம் விட்டுச் செல்வதை நீங்கள் உறுதியாக பின்பற்றினால் ஒருபோதும் வழி தவற மாட்டீர்கள். அதுதான் அல்லாவின் வேதமாகும். மக்களே, எனக்கு பின் எந்த ஒரு நபியும் இல்லை, உங்களுக்கு பின் எந்த ஒரு சமுதாயமும் இல்லை. உங்களை படைத்து காப்பவனான அல்லாவையே வணங்குங்கள். உங்களுக்கு விதிக்கப்பட்ட ஐவேளை தொழுகையை நிறைவேற்றுங்கள். ரமலான் மாதத்தில் நோன்பு வையுங்கள். மனமுவந்து உங்கள் செல்வத்துக்கான ஜகாத்தை நிறைவேற்றுங்கள். உங்கள் இறைவனின் இல்லத்தை ஹஜ் செய்யுங்கள். உங்கள் தலைவர்களுக்கு கட்டுப்படுங்கள். மேற்கூறிய நற்செயல்களால் இறைவன் உங்களுக்காக படைத்துள்ள சுவனத்துள் நுழைவீர்கள். உங்கள் இறைவனை அதிவிரைவில் நீங்கள் சந்திப்பீர்கள். அவன் உங்கள் செயல்களை பற்றி உங்களிடம் விசாரணை செய்வான். எனக்கு பிறகு நீங்கள் உங்களுக்குள் கொலை குற்றம் புரிந்து வழிகேடர்களாக மாறிட வேண்டாம். அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக ஷைத்தான் உங்களது இந்த பூமியில் அவனை நீங்கள் வணங்குவதில் இருந்து முற்றிலும் நிராசை அடைந்து விட்டான். எனினும் நீங்கள் மிக எளிதாக கருதும் செயல்களில் அல்லாவுக்கு மாறு செய்து ஷைத்தானுக்கு வழிபடுவீர்கள். அதனால் அவனோ மகிழ்ச்சி அடைவான். மக்களே, அறிந்து கொள்ளுங்கள், உங்கள் இறைவன் ஒருவனே, உங்கள் தந்தையும் ஒருவரே. இறையச்சத்தை தவிர வேறெந்த வகையிலும் ஓர் அரபியருக்கு அரபி அல்லாதவரை விட, ஓர் அரபி அல்லாதவருக்கு அரபியரை விட, ஒரு வெள்ளையருக்கு கருப்பரை விட, ஒரு கருப்பருக்கு வெள்ளையரை விட எந்தவித சிறப்பும் மேன்மையும் இல்லை. மறுமையில் என்னை பற்றி உங்களிடம் விசாரிக்கும் போது நீங்கள் என்ன பதில் கூறுவீர்கள் என்று கேட்டார்கள். கூடியிருந்தோர், நிச்சயமாக நீங்கள் எடுத்துரைத்தீர்கள், நிறைவேற்றினீர்கள், நன்மையே நாடினீர்கள் என்று நாங்கள் சாட்சி கூறுவோம் என்றார்கள். நபியவர்கள் தங்களது ஆட்காட்டி விரலை வானை நோக்கி உயர்த்தி பின்பு மக்களை நோக்கி திருப்பி, அல்லாவே, இதற்கு நீயே சாட்சி என்று 3 முறை கூறினார்கள். இங்கு வந்திருப்பவர்கள் அனைவரும் இங்கு வராத மற்றவர்களுக்கும் எடுத்து கூறுங்கள். ஏனெனில் செய்தியை கேள்விப்படுபவர்களில் சிலர் நேரடியாக கேட்பவர்களை விட நன்கு விளக்கமுடையவர்களாக இருப்பார்கள். ஷஹீஹ் முஸ்லிம், திர்மிதி, முஸ்னத் அஹ்மத், இப்னு ஜரீர், இப்னு ஹிஷாம் ஆகிய கிதாபுகளில் எழுதப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொன்றாக கூறிய பொழுது அதை ரபியா இப்னு உமையா இப்னு ஹலஃப் ரலியல்லாஹு அன்ஹு மக்களுக்கு சப்தமிட்டு எடுத்துரைத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய உரையை முழுமையாக முடித்த போது
இன்றைய தினம் நாம் உங்களுக்கு உங்களுடைய மார்க்கத்தை முழுமையாக்கி வைத்து என்னுடைய அருளையும் உங்கள் மீது முழுமையாக்கி வைத்து விட்டோம் என்ற குரான் வசனத்தை அல்லாஹ் இறக்கினான். இந்த வசனத்தை கேட்ட உமர் அலி அல்லாஹ் அவர்கள் கண் கலங்கினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உமரை நீங்கள் அழுவதற்கு காரணம் என்ன என்று வினாவினார்கள். அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் மார்க்கத்தை அதிகம் அதிகம் தெரிந்து கொண்டே வந்தோம். இப்பொழுது மார்க்கம் முழுமையாக்கப்பட்டு விட்டது. முழுமையான ஒன்று மீண்டும் குறைய ஆரம்பித்து விடுமே என எண்ணி நான் அழுகின்றேன் என்று உமர் அலி அல்லாஹ் அவர்கள் கூறினார்கள். அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் உண்மைதான் கூறினீர்கள் என்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கட்டளை கிணங்க பிலால் ரலியல்லாஹு அன்ஹு பாங்கு கூறி பிறகு இகாமத் கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு முதலில் லுஹரை தொழ வைத்தார்கள். பின்பு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இகாமத் கூற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அசர் தொழுகையை நிறைவேற்றினார்கள். இவ்விரண்டுக்கும் இடையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த தொழுகையும் தொழவில்லை. பின்பு தங்களது வாகனத்தில் ஏறி தான் தங்கியிருந்த இடத்திற்கு வந்தார்கள். அங்கு தங்களது ஒட்டகத்தின் வயிற்று பகுதியை ஜபலுர் ரஹ்மாவை நோக்கிய பாறைகளின் பக்கமாக ஆக்கிக் கொண்டு நடந்து செல்லும் மக்களை தமக்கு முன்பாக ஆக்கிக் கொண்டு கிபிலாவை முன்னோக்கியவர்களாக சூரியன் மறையும் வரை ஒட்டகத்தின் மேல் அதே இடத்தில் இருந்தார்கள். சூரியன் மறைந்தவுடன் உசாமாவை தங்களது வாகனத்தின் பின்பக்கத்தில் வைத்துக் கொண்டு முஸ்தலிஃபாவுக்கு சென்றார்கள். அங்கு மகரிப் இஷா இரண்டையும் ஒரு அதான் பாங்கு இரண்டு இகாமத் கூறி தொழுதார்கள். இரண்டு தொழுகைகளுக்கு மத்தியில் எந்த தஸ்பீகும் செய்யவில்லை. பிறகு காலை வரை ஓய்வெடுத்தார்கள். ஃபஜ்ர் நேரமானவுடன் பாங்கு இகாமத் கூறி சுபஹ் தொழுகையை நிறைவேற்றினார்கள். பின்பு மஷருல் ஹரமுக்கு ஒட்டகத்தில் வந்து சேர்ந்தார்கள். அங்கு கிப்லாவை முன்னோக்கி நின்று கொண்டு தக்பீர், தஹ்லீல், தஸ்பீஹ், துவா ஆகியவற்றில் ஈடுபட்டிருந்தார்கள். சூரியன் உதயத்துக்கு முன்பு அங்கிருந்து புறப்பட்டு மினா வந்தடைந்தார்கள். அப்போது ஃபலீல் இப்னு அப்பாஸை தங்களுக்கு பின் அமர்த்தி இருந்தார்கள். பதரின் முஹாசிர் என்ற இடம் வந்த பொழுது சற்று விரைவாக சென்றார்கள். அங்கிருந்து நடுப்பாதையில் சென்று முதல் ஜம்ராவை அடைந்தார்கள். அந்த காலத்தில் முதல் ஜம்ரா அருகே ஒரு மரம் இருந்தது. அந்த ஜம்ராவுக்கு ஜம்ரத்துல் அகபா, ஜம்ரத்துல் ஊலா என்று இரண்டு பெயர்கள் இருக்கின்றன. பொடிக்கற்களை எடுத்து பதுனுல் வாதியிலிருந்து ஜம்ராவை நோக்கி எறிந்தார்கள். பிறகு குர்பானி கொடுக்கும் இடம் வந்து தங்களது கரத்தால் 63 ஒட்டகங்களை அறுத்தார்கள். பிறகு கத்தியை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கொடுக்க மீதமுள்ள 37 ஒட்டகங்களை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறுத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு தங்களது குர்பானியில் கூட்டாக்கி இருந்தார்கள். ஒவ்வொரு ஒட்டகத்திலிருந்தும் ஒரு சதை துண்டு வீதம் எடுத்து சமைத்து தானும் அலியும் சாப்பிட்டார்கள். அங்கு ஆணத்தையும் அவர்கள் குடித்தார்கள். பிறகு அங்கிருந்து வாகனம் மூலம் காபத்துல்லா வந்தார்கள். அங்கு லுகர் தொழுதுவிட்டு ஜம்சம் கிணற்றருகே வந்தார்கள். அங்கு முத்தலிப் கிளையினர் ஜம்சம் கிணற்றில் இருந்து நீர் இறைத்து மக்களுக்கு வழங்கி கொண்டிருந்தார்கள். அவர்களை பார்த்து, முத்தலிப் கிளையினரை நன்றாக நீரை இறைத்து வழங்குங்கள். உங்களுடன் போட்டியிட்டு மக்களும் தண்ணீரை இறைக்க ஆரம்பித்து விட்டால் நீங்கள் பின்னுக்கு தள்ளப்பட்டு விடுவீர்கள் என்ற அச்சம் மட்டும் எனக்கு இல்லாதிருந்தால் நானும் உங்களுடன் சேர்ந்து தண்ணீர் இறைப்பதில் பங்கு பெறுவேன் என்றார்கள். முத்தலிப் கிளையார் ஒரு வாளி தண்ணீரை இறைத்து கொடுக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிலிருந்து குடித்தார்கள். அன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முற்பகலில் மக்களுக்கு உரையாற்றினார்கள். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு கழுதை மீது இருந்தார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உரையை எடுத்துரைத்துக் கொண்டிருக்க மக்கள் நின்று கொண்டும் அமர்ந்து கொண்டும் செவிமடுத்தார்கள். தங்களது இன்றைய உரையில் நேற்று கூறிய சிலவற்றையும் சேர்த்து கூறினார்கள். அபூபக்ரா ரலியல்லாஹு அன்ஹு வாயிலாக இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவிக்கிறார்கள். பிறைப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு உரையாற்றினார்கள். காலம் அல்லாஹ் வானங்கள் பூமியை படைத்த தினத்தின் அமைப்பை போன்றே இருக்கிறது. ஆண்டு 12 மாதங்கள் கொண்டது. அவற்றில் 4 கண்ணியமிக்கது. துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம் என்று தொடர்ந்து வரும் 3 மாதங்களும் ஜுமாதா, சானி, ஷாபான் ஆகிய 2க்கும் மத்தியில் உள்ள ரஜப் மாதமும் ஆகும். பிறகு இது எந்த மாதம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்க, அல்லாவும் அவரது தூதரும் நன்கு அறிந்தவர்கள் என்று கூறிவிட்டோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சற்று நேரம் அமைதியாக இருந்ததும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதற்கு வேறு பெயர் கூறப் போகின்றார்களா என்று எண்ணினோம். இது துல்ஹஜ் மாதம் இல்லையா என்று கேட்க, ஆம், துல்ஹஜ் மாதம்தான் என்றோம். இது எந்த ஊர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். அல்லாவும் அவனது தூதரும் நன்கு அறிந்தவர்கள் என்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதி காத்த போது இதற்கு வேறு பெயர் கூறுவார்களோ என எண்ணினோம். இது அந்த ஊர் இல்லையா என்று கேட்க, நாங்கள் ஆம், அந்த ஊர்தான் என்று கூறினோம். பின்பு இன்றைய தினம் என்ன நாள் என்று கேட்டார்கள். அல்லாவும் அவனது தூதரும் அறிவார்கள் என்றோம். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது அறுத்து பலியிடும் 10வது
தினம்தானே என்றார்கள். நாங்கள் ஆம் 10வது நாள் தான் என்றோம். உங்களது உயிரும் பொருளும் கண்ணியமும் உங்களது இந்த மாதம், இந்த ஊர், இந்த தினத்தை போன்று கண்ணியம் பெற்றதாகும். உங்களுடைய இறைவனை சந்திப்பீர்கள். உங்களது செயல்களை பற்றி உங்களிடம் விசாரணை செய்வான். எனக்கு பின் நீங்கள் ஒருவருக்கொருவர் வெட்டி கொண்டு வழி தவறி விடாதீர்கள். நான் உங்களுக்கு எடுத்துரைத்து விட்டேனா என்று கேட்க குழுமி இருந்தோர் ஆம் என்றனர். யா அல்லாஹ், நீயே இதற்கு சாட்சி. செய்தியை கேள்விப்படுபவர்களில் சிலர் நேரடியாக கேட்பவர்களை விட விளக்கம் உள்ளவர்களாக இருக்கலாம் என்று கூறினார்கள். மேலும் இந்த பிரசங்கத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஒருவர் குற்றம் செய்தால் அந்த குற்றத்தின் தண்டனை அவருக்கே வழங்கப்படும், அவரது உறவினர்களுக்கு அல்ல. எந்த தந்தையும் தன் பிள்ளைக்கு அநியாயம் செய்ய வேண்டாம். எந்த பிள்ளையும் தன் தந்தைக்கு அநியாயம் செய்ய வேண்டாம். தந்தையின் குற்றத்திற்காக பிள்ளையையோ அல்லது பிள்ளையின் குற்றத்திற்காக தந்தையோ தண்டிக்கப்பட மாட்டாது. நிச்சயமாக ஷைத்தான் உங்களது இந்த பூமியில் அவனை நீங்கள் வணங்குவதிலிருந்து முற்றிலும் நிராசை அடைந்து விட்டான். எனினும் நீங்கள் அற்பமாக கருதுபவற்றில் அவனுக்கு வழிபடுவீர்கள். அதனால் அவன் மகிழ்ச்சி அடைவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறை 11, 12, 13 ஆகிய நாட்கள் மினாவில் தங்கி ஹஜ் கடமைகளை நிறைவேற்றிக் கொண்டும் மார்க்க சட்ட திட்டங்களை மக்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டும் இருந்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மார்க்கத்தின்படி நேரிய வழிமுறைகளை நிலைநிறுத்தி இணை வைப்புடைய அடையாளங்களையும் அடிச்சுவடுகளையும் அடியோடு அளித்தார்கள். இந்த மூன்றில் சில நாட்களிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரை நிகழ்த்தி இருந்தார்கள். ஜராபிந்த நபஹான் என்ற பெண்மணி வாயிலாக ஒரு அறிவிப்பு இடம்பெற்றுள்ளது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு பிறை 12 உரை நிகழ்த்தினார்கள். அந்த உரையில் தஷ்ரீக் பிறை 11, 12, 13 நாட்களில் இது நடு நாள் அல்லவா என்று கேட்டார்கள். தொடர்ந்து பிறை 10 ஆற்றியது போன்றே இன்றும் உரை நிகழ்த்தினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இந்த உரை, நபியே, உங்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவியும் மக்காவின் வெற்றியும் கிடைத்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் மக்கள் கூட்டம் கூட்டமாக நுழைவதையும் நீங்கள் கண்டால் அதற்கு நன்றி செலுத்தும் பொருட்டு உங்களது இறைவனை புகழ்ந்து துதி செய்து அவனுடைய அருளையும் மன்னிப்பையும் கோருவீர்களாக. நிச்சயமாக அவன் பிரார்த்தனைகளை அங்கீகரித்து மன்னிப்பு கோருதலையும் அங்கீகரிப்பவனாக இருக்கிறான். அல் குர்ஆன் 110வது அத்தியாயம் 1-4 வசனங்கள். சூரத்துல் நஸ்ர் இறங்கியதற்கு பின்பு இது நடைபெற்றது. துல்ஹஜ் பிறை 13 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மினாவில் இருந்து புறப்பட்டு அப்தஹ் என்ற இடத்தில் உள்ள கினானா என்ற கிளையினரின் இடத்தில் அன்று பகலும் இரவும் தங்கியிருந்தார்கள். அங்குதான் லுஹர், அசர், மக்ரிப், இஷா தொழுதார்கள். இஷாவுக்கு பிறகு சிறிது தூங்கிவிட்டு காபாவுக்கு வந்து தவாஃபுல் விதா நிறைவேற்றினார்கள். மக்களையும் அதை நிறைவேற்ற பணித்தார்கள். ஹஜ் கடமைகளை நிறைவேற்றிய பிறகு மதீனா முனவ்வரா நோக்கி புறப்படுமாறு தங்களுடன் வந்தவர்களை கூறினார்கள். அவர்கள் சற்று ஓய்வு எடுப்பதற்கும் அவகாசம் அளிக்கவில்லை. அல்லாவின் பாதையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகளையும் தியாகங்களையும் புரிவதற்காக உடனடியாக புறப்படும்படி அழைப்பு விடுத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இறுதி ஹஜ்ஜை பற்றிய விவரங்கள் சஹீஹுல் புகாரி, சஹீஹ் முஸ்லிம், இப்னு ஹிஷாம், ஜாதுல் மாத், ஃபத்ஹுல் பாரி ஆகிய நூல்களில் இருந்து எடுக்கப்பட்டன. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் நபியில் உம்மி வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லிம். அடுத்த பகுதியில் இறுதி படை தொடர்பாக நாம் பார்ப்போம்.